அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று முக்கியமான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக தமிழகத்தில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு நாளை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடக்க உள்ளது. இதற்காக தமிழகம் முழுவதும் 809 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. தேர்வுக்கு வரும் ஆசிரியர்கள் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வரும் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள் தொடங்க வாய்ப்புள்ளது. இந்த ஆண்டு 50 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த ஆண்டு நிறைய புயல்கள் உருவாக வாய்ப்புள்ளதாகும் வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாடு அரசு ஓய்வூதியம் பெறும் முதியவர்களுக்கு தீபாவளி பரிசை அறிவித்துள்ளது. அவர்களுக்கு ரேஷன் கடைகள் வழியாக இலவச வேட்டி சேலைகள் விநியோகிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட உணவுப் பொருள் வழங்கல் அலுவலருக்கு அரசு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதில் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் தீபாவளி 2025ஆம் ஆண்டு பண்டிகைக்கு முதியோர் ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி மற்றும் சேலை விநியோகிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக மலைப்பகுதிகளில் கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கு விரிவுபடுத்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மாற்றுத்திறனாளிகள் அவருடன் வரும் ஒரு துணையாளர் மலைப்பகுதிகளில் இயக்கப்படும் சாதாரண கட்டண பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக மத்திய அரசு சில அத்தியாவசிய பொருட்களுக்கு 2 அடுக்கு GST அமல்படுத்தியதை தொடர்ந்து தமிழ்நாடு மக்களுக்கு பண நிவாரணம் வழங்கும் அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 5000 வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. மாநில அரசின் நிதித்துறை இந்த திட்டத்தில் விரிவாக செயல்பட்டு வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டத்திற்கு சுமார் ரூபாய் 10,000 கோடி ரூபாய் தேவைப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் தீபாவளிக்கு முன் இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.